இந்த பிரமாணியான ஒரு டீம் எதுக்கு தெண்டத்துக்கு வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு பெரிய அளவில் மீடியாவில் இது ரிப்போர்ட் ஆகிருக்கணும். எடப்பாடியோட ஸ்பீச் ஒரு சில தொலைக்காட்சிகள் போட்டார்களை ஒழிய பிரிண்டில் இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்க வேண்டிய ஸ்பீச் அது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது சொன்னால் ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியார்களோ அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அனுப்பவே இல்லை. சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்துக்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சிக்கு அனுப்பல பட்டியல. குறிப்பாக டிஜிபி பற்றி பேசியது, டாஸ்மாக் ஊழல் பற்றி பேசியது, இது எல்லாமே ரிப்போர்ட் ஆகிருக்க வேண்டிய ஸ்பீச். ஏன் ரிப்போர்ட் ஆகலன்னா கூப்பிட்டு 10 கோடி அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு தெண்டத்துக்கு உட்காந்துருக்கீங்கன்னு இந்த பிரமாணிய செவந்தை கூப்பிட்டு மண்டை மேலே போட்டு ஒழுங்காக இதை ரிப்போர்ட் பண்ண சொல்லணும். இல்லைன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசி அந்த ஓமலூர் மக்கள் மட்டும் பார்த்தால் போதுமா? தமிழக மக்கள் அத்தனை பேரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டாம் அந்த ஸ்பீச்சை? இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவரோட வேலை. நாம் தாவேக்காவை